கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இப்பொழுது தீர்க்க தரிசனத்தின் 7 விதமான சிறப்பம்சங்களில் 3வது பாகமாகிய, அதாவது வேதாகம தரிசனம், ஓமை தரிசனம், அடுத்ததாவது போதக தரிசனம் என்கின்ற இந்த போதக தரிசனத்தை குறித்து பார்க்கலாம். இந்த போதக தரிசனங்களிலே 7 விதமான போதக தரிசனங்கள் உண்டு. அதாவது வேதாகம போதக தரிசனம், ஓமை போதக தரிசனம், தனித்துவ போதக தரிசனம், சொப்பன போதக தரிசனம், நிழலோட்ட போதக தரிசனம், தேவ வார்த்தையின் போதக தரிசனம், முகமுகமான போதக தரிசனம் என்று 7 விதமான தரிசனங்கள் உண்டு. இதற்கு முன்பே நாம் நிழலோட்ட போதக தரிசனங்களிலும் இதற்கு முன்பே நாம் வேதாகம போதக தரிசனத்தை பார்த்தோம். அடுத்ததாவது ஓமை போதக தரிசனத்தையும் பார்த்தோம். இப்பொழுது போதக தரிசனத்தில் தனித்துவ போதக தரிசனம் என்பதை குறித்து பார்ப்போம். அதற்கு முன்பு போதக தரிசனம் என்பது என்ன என்பதை குறித்து சில காரியங்களை நாம் பார்க்கலாம். அதாவது போதக தரிசனம் என்பது போதகர்கள் நிமித்தமாக தேவ வெளிப்பாடுகள் நமக்கு கொடுப்பாரானால் அது போதக தரிசனம் என்று சொல்லப்படும். இப்போ இந்த போதக தரிசனத்திலேயே 5 விதமான ஊழியங்களை நாம் பார்க்கிறோம். அதாவது அப்போஸ்தல ஊழியம், தீர்க்க தரிசன ஊழியம், மெய்ப்பர் ஊழியம், சுவிசேஷ ஊழியம், போதக ஊழியம் என்கின்ற 5 விதமான தீர்க்க தரிசன ஊழியம் என்ற 5 விதமான ஊழியத்தை பார்க்கிறோம். இதில் அப்போஸ்தலர்களும் பரிசுத்த ஆவியினாலே பேசுகிறதும் போதக தரிசனத்தில் ஒன்று, அதாவது தீர்க்க தரிசனத்தில் ஒன்று. அதேமாரி தீர்க்க தரிசிகள் தீர்க்க தரிசனமாக பேசுவது, போதகர்களும் தீர்க்க தரிசன காரியங்களை பேசுவது. மத்தேயு 10வது அதிகாரம் 20வது வசனத்தில் இயேசுசாமி இவ்வாறாக ஊழியக்காரர்களுக்கு சொல்லி அனுப்புகிறார். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர் என்று சொல்லப்படுகிறது. எனவே பேசப்படுகின்ற வார்த்தை தேவனால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவர்கள் மத்தியிலும் பிதாவின் ஆவியானவர் அவர்களை மறைத்து பேசுகிறார். எனவே இந்த 5 விதமான ஊழியத்திற்கும் பிதாவின் ஆவியானவர்கள் அவரை மறைத்து பேசுவது அவசியம். எனவே பிதா தன்னை மறைத்து பேசுகிறார்னா அது எல்லாமே ஒரு தீர்க்க தரிசன வெளிப்பாடுகளுக்கு சமமாக இருக்கிறது. எனவே இந்த போதக தரிசனம், போதகர்கள் சில வேளைகளில் வேதாகமத்தை குறித்து எடுத்துரைத்து போதிக்கிறார்கள். அது ஒரு போதக தரிசனமாக இருக்கிறது. ஏன்னா வேதமே ஒரு தரிசனம் தான். அதுபோல் அவர்கள் கொடுக்கின்ற ஓமை நிமித்தமாக நாம் மனம் திரும்புகிறோம். அது நமக்கு ஒரு மனம் திரும்புகின்ற ஒரு உணர்த்துதலை உண்டாக்குவதனால் அதுவும் ஒரு போதக தரிசனம்தான். அதே போல் அவர்கள் நமக்கு கொடுக்கின்ற பரிசுத்த ஆவியினாலே கொடுக்கின்ற ஆலோசனைகள் அவைகளும் ஒரு போதகர்கள் கொடுப்பதினாலே அதுவும் நமக்கு ஒரு தீர்க்க தரிசன ஒரு வெளிப்பாடுகளாக காணப்படுகிறது. அது ஒரு போதக தரிசனமாக இருக்கிறது. இவ்விதமாக ஒவ்வொரு விஷயங்களிலும் போதகர்களை மறைத்து தேவன் வெளிப்படுத்துகிறார். இவை அனைத்தும் தீர்க்க தரிசனத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறது. நமக்கு தீர்க்க தரிசனம் டைரக்டாக நமக்கு ஆண்டவர் சொல்கிறார் என்று சொல்லுகின்ற வார்த்தைகள் தான் தீர்க்க தரிசனம் என்று இல்லை. வேதத்தை நம்ம எடுத்து சில ஆலோசனைகள் வேத வசனங்களை குறித்து சொல்லப்படும் பொழுது வேத வசனமே ஆண்டவர் சொல்லப்பட்ட வசனங்களாகவும் இருப்பதினாலே அவைகள் அனைத்தையும் நம்ம பேசப்படும் பொழுது நாம் பரிசுத்த ஆவியை உணர்ந்து அதனுடைய அர்த்தத்தை நாம் சொல்லுவதினாலே அது கடவுள் நம்மளை பேசுகிறார். பொதுவாகவே விசுவாசிகள் மத்தியில் ஊழியக்காரர்கள் கர்த்தர் சொல்கிறதாவது ஆண்டவர் என்னோடு பேசினார் என்று சொல்லப்படும் போது தான் நாம் உண்மையாகவே அதை உணர்ச்சி கவனிக்கிறோம். மற்றபடி ஒரு போதகர்கள் புல்பிட்டில் நின்று பலிபீடத்தில் நின்று நமக்கு வேதத்தை குறித்து உபதேசிப்பதோ தியானிப்பதோ அதை குறித்து பேசப்படும் பொழுது நாம் எல்லாவற்றையும் கவனிப்பதில்லை. எப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார் என்று சொல்லப்படுகிறது அப்போ மட்டும்தான் கவனிப்போம். அப்போ பரிசுத்த ஆவியினால் பேசுகிறார் என்று சொல்லப்படும் போது ஆண்டவர் அந்த இடத்துல நம்ம நிற்கப்படும் போதே தேவனுடைய வல்லமை நமக்குள்ள வருகிறதை உணரணும். அது ஊழியக்காரர்கள் மாத்திரமல்ல, விசுவாசிகளும் இவர் பேசுகின்ற வார்த்தை தேவனுடைய வார்த்தை என்பதையும் உணரணும். இன்றைக்கி அதெல்லாம் ஒரு பெரிய மாற்றங்கள் அடைந்து காணப்படுது. காரணம் என்னன்னாக்கா, விசுவாசிகளுக்கு பிடித்தமான உபதேசங்களை பேசுகின்ற போதகர்கள் இருப்பதினால
எது தேவனுடைய வார்த்தை என்று புரிந்து கொள்ள முடிகிறதும் இல்லை. அதே சமயத்தில் விசுவாசிகளும் தனக்கு பிடித்தமான ஒரு உபதேசங்களை, ஒரு ஆசீர்வாதமான உபதேசங்களோ அல்லது சுட்டி காண்பிக்கப்படாத, குற்றப்படுத்தப்படாத உபதேசங்களோ உபதேசிக்கப்படும் போது மாத்திரமே ஒவ்வொரு விசுவாசிகளும் அதை எதிர்பார்க்கின்றன, ஏற்கின்றன. அது நிமித்தமாக அந்த இடத்துல பரிசுத்தாவியினுடைய கிரியை வெளிப்படுதான்னு சொல்வது ஒரு மிகவும் ஒரு கேள்விக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. எனவே போதக தரிசனம் தடை இல்லாமல் தேவன் என்னை கொண்டு பேசுகிறார் என்ற உணர்வுகளோடு பேசுவதும் அவசியம். தேவன் என்னுடைய ஊழியக்காரரை கொண்டு, போதகரை கொண்டு பேசுகிறார் என்று விசுவாசிகள் உணர்வதும் அவசியம். எனவே போதக தரிசனம் மிகவும் அவசியம். ஒவ்வொரு சபைகளிலும் போதகர்கள் பேசுகிறதை தரிசனமாக நினைப்பது மிகவும் அவசியம். அது அப்போஸ்தலர்களாக இருக்கட்டும், போதகர்களாக இருக்கட்டும், சுவிசேஷர்களாக இருக்கட்டும், மெய்ப்பர்களாக இருக்கட்டும், எல்லார் மத்தியிலும் தேவன் பேசுகிறார். தீர்க்கதரிசிட்ட மாத்திரம்தான் அவர் தீர்க்கதரிசி ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொல்லப்படும் போது மாத்திரம்தான் என்பது அது சரியான ஒரு முறைகள் கிடையாது. எனவே தீர்க்கதரிசியும் ஒரு போதகன்தான். அதான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, தீர்க்க தரிசனம் என்பது ஒரு ஆணிவேர். அது எல்லா ஊழியத்திற்கும் அது பிரயோஜனமாக, ஒரு அஸ்திபாரமாக காணப்படுகிற ஒரு ஆணிவேர். அதை நம்ம உள்வாங்கணும், அதை புரிஞ்சுக்கணும். அப்பொழுது போதக தரிசனத்தை குறித்து நம்மளால் இன்னும் அதிகமாக புரிந்து கொள்ள முடியும் என்பதை பார்க்குறோம். இப்போ தனித்துவ போதக தரிசனம் என்பதை குறித்து நம்ம பார்க்கலாம். தனித்துவ போதக தரிசனம்னா என்ன? இப்போ தனித்துவம்னா ஒரு நபர், தனிப்பட்ட ஒரு நபருக்கு சபையில் தான் பிரசங்கம் பண்ணணும் அல்லது தீர்க்க தரிசனம் சொல்லணும். பொதுவான தீர்க்க தரிசனம் வேறு. தனித்துவ தீர்க்க தரிசனம் அப்படின்னா ஒரு நபர் ஒரு தனிப்பட்ட முறைகளில் அது அவர்களுக்கு மாத்திரம்தான் பிரயோஜனமாக இருக்கும், மற்றவர்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்காது. போதகமாக இருக்கலாம், தீர்க்க தரிசனமாக கூட இருக்கலாம். அப்பேற்பட்ட அவர்களை குறித்து ஒரு தரிசன காரியங்களை, ஒரு ஆவியானவருடைய உணர்த்துதலை குறித்து பேசுவோமானால் அது தனித்துவ போதக தரிசனம் என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னா என்ன சொல்லப்படுனா, ஒரு தகப்பன் தவறான வழிகளில் போகிறாரு, அதேமாரி ஒரு தாய் தவறான வழிகளில் போகிறாங்க. இன்னும் வேதம் என்ன சொல்லப்படுது? தாய் தகப்பனை கனம் பண்ணுவாயாக என்று சொல்லப்படுதுன்னு சொல்லிட்டு, அவர்கள் தவறான வழிகளில் போகிறார்கள் என்றால் அவர்கள் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறாங்கன்னா அந்த அவர்கள் மத்தியில் நாமும் அந்த விரோதமான காரியங்களை செய்யணும் அவசியம் கிடையாது. அதான் பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்கள் என்று வேதம் சொல்கிறது. இனிமேல் கர்த்தருக்குள் தான் கீழ்ப்படிக்கணும். பெற்றோர்கள் தவறான வழிகளில் இருக்கணும்னா தவறான வழிகளில் கீழ்ப்படிக்கணும் அவசியம் கிடையாது. எனவே அப்படி ஒரு நபர் ஒரு தவறான வழிகளில், தாய் தகப்பன் தவறான வழிகளில் இருப்பதினால் அவர் ஒரு சத்தியத்தை அறிகின்ற ஒரு நபராக இருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு ஆலோசனை, அவர்களை விட்டு பிரி, தாய் தகப்பனை விட்டு பிரிந்து நீ தனியாக இருந்து நீ சத்தியத்துக்குள்ளே நிலைத்திரு என்று சொல்வது தப்பு கிடையாது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, 2 கொரிந்தியர் 6:14-17 சொல்லப்படுகிறது. 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 14-17 வாசிக்கிறேன். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றார். ஆனபடியா நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனவே ஒரு தாயாக இருக்கட்டும், தகப்பனாக இருக்கட்டும், மற்ற எந்த உறவுகளாக இருக்கட்டும், என் மனைவியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் கிறிஸ்துவின் நிமித்தமாக, சத்தியத்தின் நிமித்தமாக ஒரு தவறான காரியங்கள், தவறான வழிகளில் ஒரு உறவினர் நபர்கள் அல்லது நமக்கு நெருக்கமானவர்கள் இருப்பாங்கன்னா அவர்களை விட்டு பிரிவது தவறில்லை. ஏன்னாடா நம்மளுடைய ஆத்மா நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படியாக நாம் நடந்து கொள்வது அவசியம். எனவே அப்பேற்பட்ட ஒரு உபதேசத்திலே ஒரு ஆலோசனையை கொடுப்பாருன்னா தனித்துவமான ஒரு ஆலோசனை அது எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்காது. அப்பா அம்மா விட்டு பிரிந்து போ அப்படின்னு சொன்னாக்க, அல்லது மனைவி விட்டு பிரிந்து போ அப்படி இப்படின்னு ஒரு சொல்லப்படும் போதுன்னா அங்கே மனைவி மற்றவர்களுக்கு ஒரு நீதியோட உத்தமத்தோடு இருக்கிற மனைவியாக இருக்கலாம். தாய் தகப்பனும் நீதியோட உத்தமத்தோட அன்போட ஒரு பராமரிக்கிற ஒரு நல்ல குணத்தோடு இருக்கலாம். அவர்களை விட்டு பிரிந்து போ என்று சொல்வது அர்த்தம் கிடையாது. எனவே யாருக்கு அந்த தனித்துவமான ஒரு நபருக்கு போதிக்கின்ற ஒரு தரிசன உபதேசம் தான் தனித்துவ போதக தரிசனம் என்று சொல்லப்படுகிறது.
அடுத்ததாவது சொப்பன போதக தரிசனம் என்பதை குறித்து பார்க்கலாம். சொப்பன போதக தரிசனம் என்பது என்ன? ஒரு நபருக்கு சொப்பனத்தின் நிமித்தமாக ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அந்த வெளிப்பாடுகள் அவர்களுக்கு புரியல, அந்த சொப்பனங்களுடைய அர்த்தம் தெரியல. ஆனால் அதை வேறொரு நபர் அந்த சொப்பனத்திற்கு வேண்டிய அர்த்தங்களை சொல்வார். ஆனால் அது சொப்பன போதக தரிசனம். எனவே அதை குறித்து நாம் பல இடங்களில் வேதத்தில் சொல்லப்படுகிறது. அதில் சில இடங்களை பார்க்கலாம். ஆதியாகமம் 40வது அதிகாரம் 9லிருந்து 14வது வசனங்கள் வரை வாசிக்கலாம். 40வது அதிகாரம் 9லிருந்து 14. அப்பொழுது பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நோக்கி, என் சொப்பனத்திலே ஒரு திராட்சை செடி எனக்கு முன்பாக இருக்க கண்டேன். அந்த திராட்சை செடியின் 3 கொடிகள் இருந்தது. அது துளிர்க்கிறதா இருந்தது. அதன் பூக்கள் மலர்ந்திருந்தது. அதன் குலைகள் பழுத்த பழங்களாயிருந்தது. பார்வோனுடைய பாத்திரம் என் கையில் இருந்தது. நான் அந்த பழங்களை பறித்து அவைகளை பார்வோனுடைய பாத்திரத்தில் பிழிந்து அந்த பாத்திரத்தை பார்வோனுடைய கையிலே கொடுத்தேன் என்று தன் சொப்பனத்தை சொன்னான். அதற்கு யோசேப்பு, அந்த 3 கொடிகளும் 3 நாளாம். 3 நாளுக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படி பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையில் கொடுப்பாய் என்றான். அப்போ இந்த இடத்துல சொல்லப்படும் பொழுது இந்த சொப்பனமானது அந்த நபருக்கு அது புரியல. ஆனால் யோசேப் என்ற அந்த போதகன், ஒரு கணக்கில் யோசேப் என்ற ஒரு நீதிமான், அவர் சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லுகிற ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றவராக இருக்கிறார். எனவே அதற்கு ஏதுவான அந்த வசனங்களுக்கு ஏற்ற அந்த சொப்பனத்துக்கு ஏற்ற ஒரு அர்த்தங்களை அவர் சொல்கிறார். அது அவ்வாறாகவே செயல்படுகிறது. இது இந்த இடத்துல மாத்திரமில்ல, அதே யோசேப்புல 40வது அதிகாரத்தில் இன்னும் ஒரு சொப்பன தரிசனம் காணப்படுகிறது. அதோடு மாத்திரமல்ல, அதே 41வது அதிகாரத்திலும் சொப்பனங்கள் தரிசனங்கள் காணப்படுகிறது. எனவே 41வது அதிகாரம், அதே போல் தானியேல் 2வது அதிகாரம், 4வது அதிகாரம், இவைகளெல்லாம் நீங்கள் வீடுகளில் படித்து பாருங்கள். எனவே சொப்பனம் காண்கிற நபர் ஒருவர், அதனுடைய அர்த்தங்களை சொல்லுகிற நபர், அதாவது போதகர் ஒருவர். எனவே அந்த தானியேல் அந்த பார்வோன் நேபுகாத்நேச்சார் என்ற மனுஷனுக்கு அந்த சொப்பனங்களை அவர் வெளிப்படுத்துவார். அப்போ இதிலிருந்து காண்கிறவர் ஒருவர், அதை வெளிப்படுத்துகிற ஒரு நபர் ஒருவர். இதுதான் சொப்பன போதக தரிசனம் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே வர நாட்களில் இது போன்ற ஒரு சொப்பனங்கள் இருக்குமா? இதுவும் ஒரு தரிசனத்தில் ஒரு பகுதி தான் என்பதை நம்ம புரிந்து கொள்வதற்காக இதை நான் இவ்வளவாய் விளக்கம் கொடுக்குறேன். அடுத்த ஒரு காரியம், அடுத்ததாவது நிழலோட்ட போதக தரிசனம், அடுத்தது தேவ வார்த்தையின் போதக தரிசனம், முகமுகமான போதக தரிசனம் என்ற 3 தரிசனங்களை குறித்து இந்த போதக தரிசனத்தில் பார்ப்போம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.